Hello students, இப்போ நம்ம 10th Maths Chapter 3 Algebraல Example 3.4 பார்க்கலாம். Question பாருங்க. In an inter-school athletic meet with total of 24 individual prizes, securing a total of 56 points. A first place secure 5 points, a second place secure 3 points, and a third place secure 1 point. Having as many third place finishers as first and second place finishers, find how many athletes finished in each place. அப்படின்னா ஒரு இன்டர் ஸ்கூலில் அத்லெட்டிக் மீட் நடக்குது. அங்கே 24 இண்டிவிஜுவல் ப்ரைஸஸ் இருக்குது. அப்படின்னா என்னென்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் மூணும் சேர்த்து மொத்த டோட்டல் ஆஃப் ப்ரைஸஸ் என்ன 24 இண்டிவிஜுவல் ப்ரைஸஸ் இருக்குது. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து 24 இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டோட்டல் ஆஃப் 56 பாயிண்ட்ஸ் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு 5 பாயிண்ட்ஸு, செகண்ட் பிளேஸில் 3 பாயிண்ட்ஸு, தேர்ட் பிளேஸில் 1 பாயிண்ட், இது மூணும் சேர்த்தா 56 பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹேவிங் as many தேர்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ் as ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னென்னா ஃபர்ஸ்ட் பிளேஸையும் செகண்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸையும் சேர்த்து ஆட் பண்ணால் எவ்வளோ பேர் வருவாங்களோ அவ்வளோ தேர்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ கொடுத்தது எடுத்து எழுதிக்கலாம். லெட் த நம்பர் ஆஃப், இங்கே எதையுமே வந்து நமக்கு வேரியண்ட் கொடுக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் பிளேஸ் என்ன, செகண்ட் பிளேஸ் என்ன, தேர்ட் பிளேஸ் என்னன்னு கொடுக்கல. ஸோ லெட் த நம்பர் ஆஃப் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ் பி எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் முடித்தவங்களோட இது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். நம்பர் ஆஃப் செகண்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ் பி ஒய் அண்ட் த நம்பர் ஆஃப் தேர்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ் பி ஜட்ன்னு எடுத்துக்கலாம். அது வேறு என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ், எத்தனை நம்பர் ஆஃப் ப்ரைஸஸ் இருக்குன்னா 24 நம்பர் ஆஃப் ப்ரைஸஸ் இருக்குது. அப்போது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், ஃபஸ்ட்டு லைனுக்கான ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரைஸஸ், எக்ஸ் எத்தனை ப்ரைஸ்ன்னு தெரியாது, ஒய் எத்தனை ப்ரைஸ்ன்னு தெரியாது, ஜட் எத்தனை ப்ரைஸ்ன்னு தெரியாது, ஆனால் மூணும் சேர்ந்தா 24 நம்பர் ஆஃப் ப்ரைஸஸ் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ் 5 பாயிண்ட்ஸ். அப்போது 5 பாயிண்ட்ஸு எத்தனை பேர் வாங்கியிருக்காங்கன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கின எத்தனை பேர் 5 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு தெரியாது, 5x. நெக்ஸ்ட்டு 3 பாயிண்ட்ஸ் வாங்கின செகண்ட் பிளேஸ் எத்தனைன்னு தெரியாது, அப்போ 3y ப்ளஸ் 1 பாயிண்ட் வாங்கின ஜட் தேர்ட் பிளேஸ்காரங்க எத்தனைன்னு தெரியாது. ஸோ மொத்த டோட்டல் பாயிண்ட்ஸ் 56 பாயிண்ட்ஸ். இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். தேர்ட் ஈக்குவேஷன் என்ன, எக்ஸ் ப்ரைஸ் வாங்கினவங்களையும் ஒய் ப்ரைஸ் வாங்கினவங்களையும் ஆட் பண்ணால் ஜட் ப்ரைஸ் வாங்கினவங்க வந்துடுவாங்க. இப்போ இதில் 4னா இதுவும் 4. இப்போ x2 y2 அப்படின்னா 2 + 2 4. இப்போ ஜட்டும் 4 தான் இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். இது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ இதிலேருந்து எக்ஸ் ஒய் ஜட், ஃபஸ்ட் பிளேஸ் எவ்வளோ, செகண்ட் பிளேஸ் எத்தனை பேர், தேர்ட் பிளேஸ் எத்தனை பேருன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், எப்போவுமே 3 வேரியன்ஸ் வந்தால் ஒரு வேரியண்ட்டை மைனஸ் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிப்போம். இப்போ இந்த தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஜட்டுன்னு இருக்கா. அப்போ ஜட் எதுக்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக ஜட் போட்டால் ஜட்டோட வேல்யூ கிடச்சிருமா. அப்போது சப்ஸ்டிடியூட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஜட் இன் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்னவா மாறிடும், ஜட் ப்ளஸ் ஜட் ஈக்குவல் டு 24 மாறிடும். இப்போ ஜட் ப்ளஸ் ஜட் 2z இஸ் ஈக்குவல் டு 24. ஜட் ஈக்குவல் டு இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனில் இருக்க 2 இந்த பக்கம் வந்தால் டிவிஷனில் போயிடும். தேர்ஃபோர் ஜட் ஈக்குவல் டு 12ன்னு நமக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. ஜட்டோட வேல்யூ கிடச்சிச்சு, தேர்ட் பிளேஸ் வாங்கினவங்களோட வேல்யூ கிடச்சிச்சு. இப்போது ஒய்யும் இப்போ ஜட்டும் கிடச்சிச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இதில் போடலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 12வா. இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 12வா. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஜட்டோட வேல்யூ கிடச்சிச்சு. ஓ ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ஒரு வேரியண்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஜட்டுக்கு வேல்யூ போட்டு ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜட் ஈக்குவல் டு 24ன்னு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குது. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது, 5x ப்ளஸ் 3y ப்ளஸ் z ஈக்குவல் டு 56ன்னு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஜெட்டுக்கு வேல்யூ 12ன்னு தெரியும். இந்த 12 இதில் கொண்டு வந்து போடுங்க. அப்போ 1 எப்படி மாறிடும்,
எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 12 இஸ் ஈக்குவல் டு 24 மாறிடும். இந்த ஈக்குவேஷன் மேலே எப்படி போகும்? இந்த ப்ளஸ் 12 இந்த பக்கம் போயிடும். அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 24 மைனஸ் 12 விச் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 24 மைனஸ் 12 என்ன? 12ன்னு ஆகிடும். ஓகேவா? இப்போது இந்த ஈக்குவேஷன் ஜட்டுக்கு வேல்யூ போட்டோன்னா இப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன்லையும் ஜட்டுக்கு வேல்யூ போடுங்க. 5x ப்ளஸ் 3y ப்ளஸ் ஜட்டோட வேல்யூ 12 ஈக்குவல் டு 56ன்னு இருக்கா? இப்போ இந்த ப்ளஸ் 12 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 12 ஆகிடும். 5x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 56 மைனஸ் 12. இதுலேருந்து என்ன கிடைக்குது? 5x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 56 மைனஸ் 12 என்ன? 36. சாரிம்மா, 44. ஓகேவா? 5x ப்ளஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 44 கிடைக்குதா? இது ஒரு ஈக்குவேஷன். இது ஃபோர்த் ஈக்குவேஷன், இது ஃபிஃப்த் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லையும் நம்ம ஒய் இல்லைனா எக்ஸை சால்வ் பண்ணிக்கலாமா? சால்வ் பண்ணால் ஒரு வேரியண்ட் மட்டும் கிடைக்குமா? பாருங்கள், இங்கே 1x இருக்குது, இங்கே 5x இருக்குது, இங்கே 1y இருக்குது, இங்கே 3y இருக்குது. நம்ம எதை சால்வ் பண்ணிக்கலாம்? ஒய் சால்வ் பண்ணிக்கலாமா? ஒய்யை சால்வ் பண்ணணும்னா இந்த டோட்டல் டேர்மில் இருக்க ஒய் 3 மாறணும், 3yயாக மாறணும். அப்போ டோட்டல் டேர்மையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். பாருங்கள், ஃபோர்த் ஈக்குவேஷனாக 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். என்ன வரும்? 3x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 36 வருமா? ஃபிஃப்த் ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கலாம். அப்போ அதை சால்வ் பண்ண முடியும். 5x ப்ளஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 44ன்னு வரும். இப்போ பாருங்கள், 3y வந்துடுச்சா? இப்போது இந்த டோட்டல் ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனில் மைனஸ் பண்ணால் இந்த 3y போயிடுமா? பாருங்கள், 3x மைனஸ் 5x என்ன? மைனஸ் 2x ஆகிடுமா? 3y மைனஸ் 3y 0. 36 மைனஸ் 44 என்ன வரும்? 8. ஓகேவா? ஓகே. இப்போ மைனஸ் 2x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 8 வந்துருச்சா? இப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 8 பை இந்த மைனஸ் 2 கீழே போயிடும். மைனஸ் மைனஸ் போயிடும். 8 2ல் 4 டைம்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. நமக்கு எக்ஸ் கிடச்சிருச்சு, ஜட் கிடச்சிருச்சு. இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டுட்டு நம்ம ஒய்யோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜட் ஈக்குவல் டு 24. ஓகேவா? இதில் எக்ஸ் என்ன? 4. 4 ப்ளஸ் ஒய் கண்டுபிடிக்க போகிறோம். ஜட்டோட வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். 12 இஸ் ஈக்குவல் டு 24. இப்போ ஒய் ப்ளஸ் 4 plus 12, 16 is equal to 24. Y equal to 24 minus 16. 24 minus 16 எவ்வளவு? 8. இப்போ y is equal to 8. அப்போ x கண்டுபிடிச்சாச்சு, y கண்டுபிடிச்சாச்சு, z கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எடுத்து எழுதிக்கோங்க. Therefore, number of first place finishers is x எவ்வளோ? ஃபர்ஸ்ட் பிளேஸ் x தானே? x equal to 4. Number of second place finishers y equal to எவ்வளோ? y செகண்ட் பிளேஸ் வாங்கினவங்க 8. Number of third place finishers z equal to 12. இதுதான் அவங்க கேட்ட ரெக்கார்ட் ஆன்சர். தட்ஸ் இட். தேங்க்யூ.